இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், குழப்பத்தின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 51:8 நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே தொலைந்து போன சந்தோஷங்கள், தொலைந்து போன சமாதானம், தொலைந்து போன நிம்மதி, தொலைந்து போன மகிழ்ச்சியை ஆண்டவர் மீண்டும் உங்களுக்கு தரும்படி ஆண்டவர் விரும்புகிறார். உங்க வாழ்க்கையிலே அநேக ஏமாற்றங்கள் இருக்கலாம், அநேக சோர்வுகள் இருக்கலாம், அநேக இழப்புகள் இருக்கலாம், அநேக நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கலாம். நம்பினவர்கள் உங்களை கைவிடப்பட்ட நிலைமையிலே நீங்கள் பரிதபித்துக் கொண்டிருக்கலாம். இதையெல்லாம் நினைத்து உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் ஏதோ ஒன்றை இழந்தது போல அனுதினமும் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இழந்ததை எல்லாம் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார். நீங்கள் இழந்த சந்தோஷத்தை, இழந்த ஆசீர்வாதத்தை, இழந்த மேன்மையை, இழந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்து திரும்பவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாமல் நெருக்கடியான சூழ்நிலை, அழுகை, கலக்கங்கள், மன முறிவுகள், மன போராட்டங்கள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதா? எதை நினைத்து நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களை விட்டு அகற்ற போகிறார். சந்தோஷத்தை கொடுக்க போகிறார், சமாதானத்தை கொடுக்க போகிறார், ஆசீர்வாதங்களை தந்து உங்களை மகிழ்ச்சியாய் கர்த்தர் வாழ வைக்க போகிறார். ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க. அவராலே மாத்திரம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவரே, அநேக இழப்புகளை சந்தித்தவர்களா இருக்கலாம். அநேக சோர்வுகள் உம்முடைய பிள்ளைகளை வாட்டிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, அநேக காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளை உடைத்து இருக்கலாம். இந்த நாளில் அப்படிப்பட்ட நிலைமைகளை மாற்றி சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடும். வாழ்க்கையிலே மகிழ்ந்திருக்கும்படி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.